Welcome students. இந்த வீடியோவில் வந்து strength of materialsல torsion acting on shafts அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ torsional stress. ஸோ torsional stress அப்படிங்கும்போது ரெண்டு டைப் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மேபி ஒரு சாலிட் ஷாஃப்டாக இருக்கலாம். ஒரு ஷாஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஷாஃப்ட் வந்து ஒரு சாலிட் ஷாஃப்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஹாலோ ஷாஃப்ட் இருக்கும். அதாவது ஹாலோ ஷாஃப்ட்னா என்ன, இன்னரில் வந்து ஒரு சர்க்குலர் இதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கும், ரைட். ஸோ இன்சைடு வந்து இட் வில் பி ரிமூவ்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹாலோ ஷாஃப்ட். ஸோ when a material is subjected to torsion it undergoes shear stress, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சால்வ் பண்ணோம். லாஸ்ட் வீடியோஸில் வந்து ஸ்ட்ரெங்த் ஆஃப் மெட்டீரியல் வீடியோஸில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் சால்வ் பண்ணியிருந்தோம். அதுக்கு யூஸ் பண்ண இக்குவேஷன் என்னென்னா மே ஐ நோ யூ எலிசபெத் ராணி இப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். M/I = σ/y = E/R. ஸோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதிலிருந்து ஈஸியாக வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் இக்குவேஷனை டெவலப் பண்ணிடலாம். இப்போ இந்த எம்ங்கிறது என்ன, பெண்டிங் மொமெண்ட், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிக்மாங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஒய்ங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ், ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஆருங்கிறது ரேடியஸ். இதுக்கு பதிலாக இங்கே என்ன ஆக்ட் ஆகும், டார்க். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு பதிலாக இங்கே போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னென்னா அடிஷன் ஆஃப் இனர்ஷியா அபவுட் போத் தி ஆக்சிஸ், அதாவது IXX + IYY இதுதான் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, விச் இஸ் ஈக்குவல் டு τ/r இஸ் ஈக்குவல் டு இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ், இங்கே y, இங்கே r ரேடியஸ். ஸோ τ/r the point about which it is required divided by is equal to g(θ/L). Lங்கிறது லெங்க்த். ஏன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ ஷியர் ஆக முடியும் அப்படிங்கிறது லெங்க்த்தை பொறுத்து இருக்குது. ரொம்ப லெங்க்த்தாக இருந்தால் அல்ல நம்மளால் அதை ட்விஸ்ட் பண்ண முடியும். ட்விஸ்டிங், கரெக்டாக ட்விஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ g(θ/L), ஜிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு, எல்லுங்கிறது லெங்க்த் ஆஃப் த பாடி. ஸோ இந்த இக்குவேஷன் M/I இக்குவேஷன் ஞாபகம் வச்சுட்டு அந்த சேஞ்ச் ஞாபகம் வச்சுருந்தா போதும், ஈஸியாக இக்குவேஷனை டெவலப் பண்ணிடலாம். கிளியர். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் இதை வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று டிசைனிங் பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி, இல்லைன்னா டிசைன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் எப்படி வந்து நமக்கு அங்கேயுமே ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த T/J = τ/R இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த். சப்போஸ் இதே நான் வந்து T/J = g(θ/L) இப்படிங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணேன்னா இது பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி, ரைட், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ என்னோட ஈக்குவேஷன் எது கொடுத்துருக்காங்கிறத வச்சு நான் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்தா பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டியான்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஹாலோ ஷாஃப்டோட டார்க்குக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு. இப்போ நான் வந்து சாலிட் ஷாஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணிவிட்டு ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வருவோம். அப்போ ஸோ சாலிட் ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் T/J = τ/R, ரைட். இப்போ இந்த J அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா J is equal to IXX + IYY. ஸோ ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு J போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது IXX + IYY. ஸோ π/64 d⁴ ப்ளஸ் π/64 d⁴. ஸோ ஒரே வேல்யூவை ரெண்டு வாட்டி ஆட் பண்ணால் 2 × π/64 d⁴ வரும், கரெக்டாக, which is π/32 d⁴. இதுதான் J for a circular shaft. இப்போ இந்த Jங்கிறது வந்துடுச்சு. இப்போ Rங்கிறது என்ன, டயாமீட்டர் பை 2. அப்போ என்னோட டார்க் இஸ் ஈக்குவல் டு டவ் இன்டூ ஜேக்கு பதிலாக π/32 d⁴ the whole divided by d/2 போடலாமா, which is equal to π into டவ் இன்டூ d⁴ இன்டூ இந்த 2 மேலே போயிடும் the whole divided by 32d. ஸோ மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஒரு d கட் ஆயிரும், d3, இது கட் ஆகி 16. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு π/16 டவ் d3. இதுதான் டார்க் ஆக்டிங் ஆன சாலிட் ஷாஃப்ட், ரைட். டார்க் ஆக்டிங் ஆன சாலிட் ஷாஃப்ட் வந்து இதுதான் ஃபார்முலா. ஸோ பவருக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/NT/60. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆக்சுவலாக T ஒமேகா தான் 2π/NT/60. இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன். மேபி டவ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு 16T/πd3.
இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 60t/πd³ இதுதான் என்னோட ஈக்குவேஷன் ஃபார் டவ். ஸோ இப்போ எனக்கு சாலிட் ஷாஃப்ட்டுக்கு ஓகே. வாட் இஃப் இட் இஸ் அ ஹாலோ ஷாஃப்ட்? ஒரு ஹாலோ ஷாஃப்டாக இருந்துன்னா என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ என்னோட சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து R0 ஆர் D0ன்னு எடுத்துக்கலாம். R0 ரேடியஸ், இது R என்னோட இன்னர் ரேடியஸ். இப்போ நான் வந்து இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா π/32 எனக்கு D0⁴. ஸோ நான் D வச்சு கண்டுபிடிக்கும் போது π/32 D0⁴ - DI⁴ வரும். ரைட், இதுதான் வந்து எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா π/32 D⁴. பட் எனக்கு இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க மாதிரி தான். இப்போ ஒரு ஹாலோ சர்க்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன்? π/4 D0² - DI². அதாவது π/4 காமனாக வெளியே எடுத்திருப்போம். கரெக்டா? அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா π/32 D0⁴ - DI⁴. இதுதான் என்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ நான் டார்க் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா T is equal to tau into π/32 D0⁴ - DI⁴ the whole divided by D0/2. இது வந்து என்னோட அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர். ரைட், நான் ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே கண்டுபிடிக்கிறேன்? இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அது R0 தான் இருக்கும். கிளியர் ஆகினால இது D0/2. இப்போ என்ன வரும்? π/16 tau into D0⁴ - DI⁴ the whole divided by D0. ஸோ அங்கே வந்து ஒரு டியை கட் பண்ணி D³ எழுதியிருப்போம். இங்கே நம்மளால் அதை பண்ண முடியாது. இதுதான் வந்து எனக்கு டார்க் ஆக்டிங் ஆன ஹாலோ ஷாஃப்ட். மேபி சம் கொஸ்டின்ஸ்லேயோ புக்லேயோ வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா K டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸில் இது யூஸ் பண்ணுவோம். K is equal to D0/DI. இது ஒரு ரேஷியோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரேஷியோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நான் எழுதிக்கிறேன். T equal to π/16 tau into D0⁴ - DI⁴ by D0. நான் இந்த ரெண்டையுமே D0 கொண்டு மல்டிப்ளை, D0³ கொண்டு மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? D0³ D0³ which is equal to π/16 tau into D0⁴ - DI⁴ divided by D0⁴, right, into D0³ which is equal to π/16 tau into D0³ into இது வந்து D0/D0⁴ 1 minus DI/D0 the whole power 4. ஸோ K வந்து DI/D0 ரேஷியோ எடுத்துப்போம். ஸோ DI/D0. ஸோ இதான் கொடுப்பாங்க DI/D0 K. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா DI/D0ன்னு போடும்போது எனக்கு இது என்னவா மாறும்? இன்டர்னல் டயமீட்டர் பை எக்ஸ்டர்னல் டயமீட்டர். ஸோ டெக்னிக்கலாக your K will be always less than 1. ஸோ π/16 tau D0³ into 1 minus K to the power 4. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டார்க்கோட ஃபார்முலா ஃபார் அ சாலிட் ஷாஃப்ட் அண்ட் hollow shaft when it is designed based on the strength. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ டாப்பிக்கோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹாலோ ஷாஃப்ட்னு கொடுத்துட்டாங்க, அவுட்டர் அண்ட் இன்னர் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ரைட், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறது இதுதான், ரேடியஸாக டயாமீட்டரான்னு கட்டாயம் பாருங்கள். ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. த ஷியர் ஸ்ட்ரெஸ் நாட் டு எக்ஸீட். ஸோ tau should be less than or equal to 40 Newton/mm². estimate the maximum torque. ஸோ எவ்வளோ டார்க் இதால் தாக்கு பிடிக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா தெரியும். டார்க்குக்கு ஃபார்முலா என்ன? ஃபார் அ ஹாலோ ஷாஃப்ட் π/16 tau D0⁴ - DI⁴ by D0. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டார்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ π/16 into 40 mmல இருக்குது. ஸோ 40 into D0. அப்போ D0 நான் mmக்கு மாற்றணும், DI நான் mmக்கு மாற்றணும். ஸோ 20 cm is 200 mm. 200 power 4 minus 100 power 4 divided by D0 again 200. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா I will get the torque around 5890
4860 நியூட்டன் mm எல்லாமே mmல இருக்கு. ஸோ இதை நான் நியூட்டன் மீட்டருக்கு மாற்றினேன் அப்படின்னா 5890 4.86 நியூட்டன் மீட்டர். இதுதான் டார்க் that will be transferred. மேக்ஸிமம் டார்க், இவ்வளோ மேக்ஸிமம் டார்க்கை தான் இந்த ஷாஃப்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் so hollow shaft of external diameter 120 mm transmit 300 kilowatt of power. so வந்து ஒரு hollow shaft இருக்கு, இதோட external diameter d0 வந்து 120 mm கொடுத்துட்டாங்க. it transmit a power of 300 kilowatt. so 300 into 10 power 3 watt. நான் இங்கேயே கிலோவை 10 power 3 போட்டுட்டேன். at rpm of 200 rpm. so n equal to 200 rpm. Determine the maximum internal diameter if the maximum stress is not to exceed 660 Newton per mm square. அப்போ எனக்கு DI கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ எனக்கு தெரியும் டார்க் இஸ் ஈக்குவல் டு பை பை 16 டவு இன்டூ d0 power 4 minus di. again hollow shaftங்கிறனால d0 power 4 minus di power 4 by d0. ஸோ இதில் வந்து எனக்கு டவு கொடுத்துட்டாங்க, d0 கொடுத்துட்டாங்க, டிஐ கண்டுபிடிக்கணும். ஆனால் டார்க் கொடுக்கல. இந்த டார்க்கை கண்டுபிடிக்க பவரையும் ஆர்பிஎம்மையும் கொடுத்துருக்காங்க. we know that p equal to 2 pi nt by 60. ஸோ t equal to 60 p by 2 pi n. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 60 into 300 into 10 to the power 3 divided by 2 into பை. கால்குலேட்டர்லேயே பை அடிச்சிடலாம். n வந்து 200. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா மை டார்க் வில் பி அரௌண்ட் 14323.9 நியூட்டன் மீட்டர். இதை நான் எம்எம்க்கு மாற்றணும், ஏன்னா எம்எம்ல தான் இங்கே எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ 14.3239 ஆல்ரெடி 3 டெசிமலை பின்னாடி கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு ஒரு 10 power 3 வரும். இந்த மீட்டரை எம்எம்மாக மாற்றுறதுக்கு ஒரு 10 power 3. ஸோ டோட்டலாக 10 power 6 போட்டேன். இப்போ டார்க் வந்து 14.3239 into 10 power 6 is equal to pi by 16 into tau வந்து 60 into d0 வந்து 120 power 4 minus di தெரியாது. ஸோ di power 4 by 120. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா 120 power 4 minus di power 4 equal to 16 into 14.3239 into 10 power 6 into இந்த 120, இந்த 120யும் இந்த 16ம் மேலே போயிடுச்சு. the whole divided by pi into 16. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இது நெகட்டிவ்ல இருக்கனால டிஐயை நான் அந்த சைட் கொண்டு வரேன். ஸோ டிஐ பவர் 4 equal to 120 power 4 minus இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிற வேல்யூ வந்து 121574 into 120. அந்த 120 மல்டிப்ளை பண்ணல. ஸோ ஏன் அப்படின்னா பண்ணாலும் தப்பு இல்லை, மேபி கால்குலேட்டரில் தான் பண்ணிடலாமே. ஸோ ஐ வில் கெட் இட் அஸ் டிஐ பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 61344 140. ஸோ 61344 140. ஸோ என்னோட டிஐ இஸ் ஈக்குவல் டு 4th ரூட் கால்குலேட்டரில் 2 the power ப்ராக்கெட்டில் 1/4 போடணும், அப்படி இல்லைன்னா பவர் 0.25 போடணும். போட்டோம் அப்படின்னா 88.5 mm கிடைக்கும். கிளியர்? இதுதான் ரெண்டாவது சம். ஸோ 2 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம பேசிக்கான 2 சம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு ஷாஃப்டை வந்து டார்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சம்னா கொஞ்சம் பெரிய சம், ஒரு 16 மார்க் சம் மாதிரி ஒரு சம்மோடி உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.